தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட துப்பாக்கிச்சூடு வழக்கில் இழப்பீடு உயர்வு உள்ளிட்ட விவரங்கள் குறித்து தமிழக அரசு மற்றும் சிபிஐ பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி நடைபெற்ற போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக மதுரையை சேர்ந்த கதிரேசன் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது குற்றப்பத்திரிகையில் ஒரே ஒரு காவல் ஆய்வாளர் பெயர் மட்டுமே இடம்பெற்றுள்ளதாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரைத்த 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டில் 30 லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பு தெரிவித்தது. இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு தொடர்பான நடவடிக்கைகள், அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட துறை ரீதியிலான நடவடிக்கை, இழப்பீடு உயர்த்தும் திட்டம் குறித்து தமிழக அரசு மற்றும் சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.